டைம்ஸ் ஆஃப் சினிமா நேர்களே, நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி ரிவ்யூ நான் தான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். இன்றைக்கி May 1st, ஹாப்பி லேபர்ஸ் டே. ஹாய். அப்புறம் ஒன் இயர் ஸ்பெஷல் டே, ஹாப்பி பர்த்டே தலை. நிறைய பேர் ஆல்ரெடி காலையிலேருந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பார்த்தா ஹாப்பி பர்த்டே தலைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ மை ஃபேவரட் அண்ட் இவருக்கு என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல இயலாது. இந்த ஒளிநாடா வழியாக நான் சொல்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே தலை. ஸோ May 1st என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தம வில்லன் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. உத்தம வில்லன் ரிவ்யூ சொல்ல போகிறேன். பட் வெரி சாரி, இன்றைக்கி நான் ஸ்பெஷல் ஷோ 8:40 ஷோக்கு S2 தியாகராஜா போயிருந்தேன் ஸ்க்ரீனிங்காக, உத்தம வில்லன் ஸ்க்ரீனிங்காக. தியேட்டருக்கு போனோன்னே எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் ஷோஸ் மட்டும்தான் கேன்சல்டுன்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் நூன் ஷோவும் கேன்சல் ஆயிடுச்சு. படம் இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகுமா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகுமா, அடுத்து எப்போ ரிலீஸ் எதுவுமே இன்னும் தெரியல. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நாங்கள் எதையுமே வெளியிடுறதில்ல. ஸோ பிரச்சனைகள் இருக்குது, எப்போ தீர்வாகும்னு தெரியாது. ஸோ சத்தியமில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணாங்க. உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகாதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த டிக்கெட் வச்சு வைராஜாவை பார்க்கலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் தொய்வான முகத்தோடு தான் வைராஜாவைக்கு வந்தாங்க. நான் ஓப்பனிங்காக சொல்லிடுறேன். உத்தம வில்லன் பார்க்க முடியலையேங்கிற ஒரு பெரிய கவலை. நிறைய பேர் ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருப்பாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு இப்படி வேஸ்ட்டாக போகிறதுக்கு சரி இந்த படத்தையாவது பார்த்துட்டு போவோமே அப்படின்னு தான் வந்து உட்காந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கு தரலை. இட் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தை பற்றி டீட்டெயில்ஸுக்கு நம்ம நேராக போயிடுவோம் விதவுட் வேஸ்டிங் எனி டைம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஐஸ்வர்யா ஆர் தனுஷ். அண்ட் படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கௌதம் கார்த்திக், பிரியா ஆனந்த், தப்சி, விவேக், மனோபாலா, டேனியல் பாலாஜி மற்றும் பலர். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா. ஆஃப்டர் லாங் டைம் யுவன் திருப்பி வந்திருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க AGS என்டர்டெயின்மெண்ட். ஸோ படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை கரு என்னென்னா, ஒரு சராசரியான ஆள் கௌதம் கார்த்திக், சராசரியான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்ன சக்தி இருக்குது. என்னென்னா, அடுத்த வினாடிகளில் நடக்க போகிற விஷயத்த அவர் இப்போவே கணிச்சு சொல்லிடுவார். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ப்ரிமானிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினாடிகள் நடக்க போகிற விஷயத்த அப்போவே வந்து மைண்டில் அதை ரிஃப்ளெக்ட் ஆகி அதை வந்து சொல்கிறது. இதை நான் எங்கேயோ இங்கிலீஷ் படத்தில் கேட்டிருக்கேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய ஆங்கில படத்தில் இந்த மாதிரி ப்ரிமானிஷன் பேஸ்ட் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. தமிழில் இது ப்ராப்ளி ஒரு 2வது படம் 3வது படமாக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு. ஐ ஃபர்காட் தி நேம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து கௌதம் கார்த்திக் இருக்குது. இந்த சக்தி வந்து விவேக் கண்டறிகிறாரு. விவேக் வந்து கௌதம் கார்த்திக்கோட கொலீக், அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற சக தோழர். அந்த சக்தியை விவேக் எப்படி பயன்படுத்துகிறாரு, அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாரு. அந்த சுயநலம் கௌதம் கார்த்திக்கையும் அவரை சார்ந்தவங்களையும் எங்கே போய் விடுங்கிறத கதை. படத்தோட லென்த் பார்த்திங்கன்னா 119 minutes, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் படம். இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், வே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். கௌதம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறத வந்து நிறைய பேருக்கு, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ப்ராப்ளம் இந்த மாதிரி பவர் இருந்தாலும் நான் ஓவர் ஆட்டம் போட்டிருப்பேன் தலகணத்தில். பட் கௌதம் கார்த்திக் வந்து ஏன் எனக்கு இந்த சக்தி வந்தது, இதனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேரக்டர் அவர். ஸோ இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஆள். அதனால் வந்து அவர் மூஞ்சி வந்து எப்பவுமே சுருங்கி போன மாதிரியே தான் இருக்கணும் படம் ஃபுல்லாக. அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு, க்ளீனாக நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையும் பிழை கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் விவேக் வந்து எனக்கு சீரியஸாக வந்து அவரை வந்து பாராட்ட வார்த்தைகளே இல்லை. பேக் டு ஃபார்ம்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்ளி ஒரு 2-3 படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அவர் தோய்வு அடைஞ்சிருக்கலாம். பட் திருப்பி வந்திருக்கார். விஐபியில் நீங்கள் பார்த்த இன்ஜினியர், அதாவது அதில் இன்ஜினியராக வேலை செஞ்சுருப்பார் கரெக்டாக. அந்த தங்க புஷ்பமோட ஹஸ்பண்டோட கேரக்டர், டிட்டோ கேரக்டர் இதுலேயே அதே தான். அதே பந்தா, அதே நக்கல் நையாண்டி மெயின்டைன் பண்ணுவார். ஒன்லைனர்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சந்தானம் தான் ஒன்லைனர் கிங்காக இருந்தார். ஐ திங்க் விவேக் வந்து திருப்பியும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒன்லைனர்ஸ் திருப்பியும் அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட 3வது ஹைலைட் டேனியல் பாலாஜி. ஒரு வில்லன் வந்து டைலாகில் மிரட்டலாம், ஆக்ஷனில் மிரட்டலாம், என்ன வேணால் மிரட்டலாம். பட் பார்வையிலே மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால், ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப பார்த்து பயந்த ஒரு வில்லன் வந்து டேனியல் பாலாஜி. அந்த
முடி வந்து கரெக்டாக வந்து அவரோட முடி வந்து அந்த மூஞ்சிலே விழும். ஸோ அந்த கண் வந்து ரொம்ப சின்ன கண் அவருக்கு. தெரியுதா தெரியலையாங்கிற மாதிரி ஒரு கண். அது அகலமாக விரித்தாலும் பயம்தான், ரொம்ப சுருக்கி பார்த்தாலும் பயம்தான். ஸோ பார்வையிலேயே மிரட்டுற ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த படத்தில் அவர் வந்து ஒரு சூதாடி, பெட்டிங் புக்கி மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர்கிட்ட எல்லாரும் வந்து பெட்டிங் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கௌதம் கார்த்திக்கும் விவேக்கும் அவர்கிட்ட மாட்டுறாங்க. அவங்கள வந்து இவர் நோண்டி நொங்கு எடுக்கிறாரா, இல்லை அவங்க இவரை நோண்டி நொங்கு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கதை. பிரியா ஆனந்த், ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க, பிரியா ஆனந்த் அண்ட் தப்சி வந்து ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க 5-6 சீனில் தான் நடிச்சிருக்காங்க. பிரியா ஆனந்தும் அதே மாதிரி தான், ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த ஸ்டோரிக்கு பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, பட் ஸ்டோரிக்கு அழகு சேர்க்குறாங்கன்னு வேணால் நான் சொல்லலாம். சதீஷ் நிறைய படங்களில் வந்து காமெடியனாக வந்து சதீஷ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் வந்து எனக்கு ஒரு சின்ன பயம்னா வந்து விவேக் வந்து ஓவர்டேக் பண்ணிடுவா சதீஷ் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. சதீஷ் வந்து சளைச்சவரே இல்லை. கிரேசி மோகனோட சீட்லேருந்து வந்த ஒரு மரம்னு கூட நான் சொல்லுவேன். நல்ல மரமாக வளர்ந்து நிற்கிறார் இன்றைக்கி. சதீஷ்க்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம். அவரோட ஒன்லைனர்ஸு, அப்புறம் சில ஸ்பாட் காமெடி, அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் காமெடிஸ். அதெல்லாம் வந்து கஷ்டம் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதை அவர் ஈஸியாக வந்து ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் ஆஃப் இந்த படத்தில் வந்து இன்னொரு பெரிய ஹைலைட் யுவன். மியூசிக் வந்து 5 பாடல் இருக்குது. 5மே வந்து 5ல் வந்து ஒரு 3 சாங்ஸ் வந்து வெரி குட் நம்பர்ஸ். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பிளேயரில் போட்டிங்கன்னா லூப் பண்ணி திருப்பி நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம சொல்லவே வேண்டாம். எனக்கு மங்காத்தாவோட ஃபீல் வந்து அடிக்கடி வந்துட்டு போச்சு. ஏன்னா அதுலேயும் கேம்பிளிங் தான், இதுலேயும் இது தான். பட் அதுக்காக அதே பிஜிஎம் அவர் போடலை. அந்த மாதிரி ஒரு ஃபீலை ஒரு பிஜிஎம் வழியாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்வர்யா தனுஷை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் ஐஸ்வர்யா. ப்ராப்ளி உங்கள் ஃபஸ்ட் படம் வந்து ஒரு சின்ன மைனி சர்க்கிளாக இருந்திருக்கலாம். பட் நல்ல டைம் எடுத்து அழகாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, இது மாதிரி தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சினிமா வந்து ஏன் 2.5 மணி நேரம் தான் இருக்கணுமா, ஏன் 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்னு. அதாவது வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடித்தோன்னே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு சின்ன பயம், இந்த செகண்ட் ஹாஃப் எங்கேயும் சொதப்பிடுவாங்களோன்னு. பட் சொதப்பவே இல்லை. வெரி க்ளீனாக பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் நல்லா வந்து தெரிஞ்சு அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஐஸ்வர்யா தனுஷுக்கு என்னோட பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். எனக்கு சின்னதாக வந்து நெகட்டிவ்னு இந்த படத்தில் ஃபீல் பண்ணது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சாங். ராங் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பாடல்கள் வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. படத்தோட ஹைலைட்டான பாடல் வந்து மூவ் யுவர் பாடி, அது ஃபஸ்ட்டே வந்துருச்சு, த டைட்டில் சாங். அப்புறம் வை ராஜாவை யுவனும் ஹிப்ஹாப் தமிழா பாடியிருப்பாங்க. அது வந்து நிறைய பேர் அந்த ட்ராக்கை திருப்பி கேட்டாங்க. ஸோ நான் மூவியில் வரும்போது பெரிய அது ஃபுல் ஃப்ளெஷ்ட் சாங்காக வரும்னு நினச்சேன். பட் அது வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸில் வந்தது. இதுதான் எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சே வழிய. இந்த படம் வந்து இட்ஸ் க்ளீன் என்டர்டெய்னர். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் இந்த வாரம். இந்த படம் ஒரு வின்னரா அப்படின்னு கேட்டால் எஸ், இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும், இது வந்து ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட். அண்ட் ஐஸ்வர்யா தனுஷ் ஆஸ் அ லேடி அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கௌதம் கார்த்திக் நிறைய வாய்ப்புகள் குவியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வெரி குட் ஃபீல் என்டர்டெய்னர் மூவி. நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த வாரம் இந்த படத்தை பார்க்கலாம். உத்தம வில்லன் ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் ஷோ கிடைக்குமா, ஈவினிங் ஷோவாவது ரிலீஸ் ஆகுமான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக போய் நான் படத்தை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் என் ஆடியோ லிங்க் அட்டாச் பண்ணுவேன். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ லிங்க் நாங்கள் இனிமேல் வந்து எங்களோட ஆடியோ ரிவ்யூ ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களோட ரிட்டன் ரிவ்யூ வரும். பிகாஸ் ஆடியோ பண்ணுறது எங்களுக்கு மச் ஈஸியாக சிங்க் பண்ணலாம். ஸோ நாங்கள் 2 ரிவ்யூஸும் இருக்கும் எங்களோடது, ஆடியோ அண்ட் ரிட்டன். ஸோ கீப் ஃபாலோவிங் அஸ் and keep visiting our page, keep supporting us. Stop piracy, watch movies only in theatre. Until then, signing off, Prashant, goodbye.